வணக்க மக்களே, நான் உங்களை செய்யப்பட்டதாரிங்க. இன்றைக்கி வந்து இந்த சொட்டு நீர் பாசனம் முறைக்கு வந்து ஒரு எளிமையான ஒரு முறை வந்து நாங்கள் இந்த பதிவில் பதிவிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போது நம்மளது வந்து 10 ஏக்கர் காடு இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு மேலே வந்து இப்போ நம்ம வீடுங்க இது. இப்போ வீட்டுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து 5 ஏக்கரும், ரைட் சைடு 5 ஏக்கரும் இருக்குங்க. இப்போ நம்ம 5 ஏக்கருக்குமே மொத்த வால்வு, கேட் வால்வு வந்து நம்ம வீட்டுக்கிட்டே வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா மேலே 2 வால்வு இருக்குங்க. இது 2 ஏக்கருக்கு போகுது. கீழே பார்த்தீங்கன்னா 3 வால்வு இருக்குங்க. இது வந்து 3 ஏக்கருக்கு போகுதுங்க. இப்போ இது என்னென்னா, நமக்கு இனிஷியலாக வந்து போடும்போது பைப் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இப்படி வீட்டுக்கிட்டே வச்சு நம்ம காட்டுக்கு ஃபுல்லாக வந்து வால்வு வீட்டுக்கிட்டேருந்தே எல்லா காட்டுக்கும் போகிற மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா, நம்ம இல்லைனா கூட லேடிஸ் வந்து தொழுப்புறதுக்கோ ஒரு எமர்ஜென்சி டைமில் டக்குன்னு ஒரு கேட்வால் மாற்றுறதுக்கோ வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக வந்து நான் இப்படி செட் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து இங்கேருந்து தோட்டத்துக்கு இண்டிவிஜுவலாக போகும்போது உங்களுக்கு பைப் அதிகமாக பிடிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ்ஸு, அலைச்சல் இதெல்லாமே குறையும். இப்போ ஒவ்வொரு காட்டுக்கு தனித்தனியாக வச்சிங்கன்னா அந்தந்த தோட்டத்துக்கு போய் திருப்புற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது மிளகாய் தோட்டம், இது வாழை தோட்டம், கீழே பார்த்தீங்கன்னா சோளம், அதுக்கு கீழே கோசக்காய் போட்டிருக்கு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு அனுப்புக்கும் போய் திருப்புறதுனா நமக்கு டயர்டாகும். அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா, மொத்த சிஸ்டத்தையும் வந்து நம்ம இங்கேயே வந்து ஃபிட் பண்ணிட்டோங்க. இதில் ஒரு லைன் போகுது. இப்போ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள், இங்கே 2 வால்வு எல்லாமே இங்கேயே செட் பண்ணங்காட்டி நமக்கு ஈஸியாக இருக்குது. நான் இல்லைனா கூட வீட்டில் இருக்க லேடிஸே வந்து இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. நன்றி.